ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். ஷியாமலவாணியின் 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணமால் ராமசுபையர் பள்ளியினுடைய கணித ஆசிரியர் வி கல்யாணி நம்மோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை அவங்க உங்களுக்காக நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறாங்க. நல்லா விளையாடுங்க. எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் சார்பா வாழ்த்துறோம். எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்போ போட்டியாளர்களுடைய அறிமுகம். முதல் அணி. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நாங்கள் நெடுமருத கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட வீராயின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் ஏ. இரண்டாவது அணி. வணக்கம், என் பேர் மாரீஸ்வரி. நாங்கள் நெடுமருத கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கூட அழகேஸ்வரி வந்திருக்கிறாங்க. எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் சடையம்மா. நாங்கள் நெடுமதுரை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட ஜோதின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். இப்போது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக போகிறது. முதல் சுற்று கேள்விகள் இப்போ மேம் கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? முதல் சுற்று ஏ அணிக்கான கேள்வி. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். அப்படின்னா 2 வருஷத்துக்கு எத்தனை வாரம் சொல்லுங்க. 104 வாரம். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி ஏ அணிக்கு. 40 நாட்களை ஒரு மண்டலம் என்கிறோம். இது சரியா தவறா? தவறு. 48 நாள் தான் ஒரு மண்டலம். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வியும் ஏ அணிக்கு. ஒரு டம்ளர் விலை 12 ரூபாய். அப்படின்னா 4 டம்ளர் 36 ரூபான்னு சொல்றேன் நான். அது தப்பா சரியா? 36 என்பது தவறு. 48 என்பதே சரியான விடை. ஏ அணி சரியான பதில் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் இந்த கேள்விக்கும். அடுத்த கேள்வி ஏ அணிக்கு. ஒரு கூடையில 6 மஞ்சள் பந்து இருக்கு, 6 சிவப்பு பந்து இருக்கு. இது 6 குழந்தைகளுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு சிவப்பு பந்தும் ஒரு மஞ்சள் பந்து வரும். சரியா தவறா சொல்லுங்க. சரி. சரியான விடை. ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். ஒரு கோடவுன்ல 100 தேங்காய் இருக்கு. அதை என்ன பண்றாரு, ஒரு தேங்காய் வியாபாரி 10 சாக்குல கட்டி வைக்கிறாரு. ஒவ்வொரு சாக்குல போடுற தேங்காயும் கரெக்டா ஈக்குவலா சமமா இருக்கணும். அப்போ ஒவ்வொரு சாக்குலையும் 10 தேங்காய் போடுறாரு. சரியா தவறா? சரி. சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றுல இப்ப கேள்விகள் பி அணிக்கு. பி அணி தயாராக இருக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொல்றோம். அப்ப 3 நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 36ன்னு சொல்றேன். சரியா தவறா?
தவறு மேடம். 36 என்பது 42 தான் மேடம் சரியான. பி அணி தவறான விடை அளித்திருக்கிறீர்கள். நம்போது இதே கேள்வி சி அணி உங்களுக்கு விடை தெரிந்தால் சொல்லலாம். 72 மணி நேரம். இது சரியான விடை. சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். பி அணி தவறுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக பி அணிக்கும் 5 மதிப்பெண்கள் கொடுக்குறோம். சி அணி 72 கரெக்டான விடையை கண்டுபிடிச்சு சொன்னதுனால சி அணிக்கும் 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி இதுவும் பி அணிக்கு. 1 மணி நேரத்துக்கு 80 நிமிடம். இது சரியா தவறா? தவறு மேடம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வி பி அணி. இதுவும் பி அணிக்கு. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு நான் 31 நாள்னு சொல்றேன். சரியா தவறா? தவறு மேடம். 30 நாட்கள். பி அணி தவறான விடை அளித்திருக்கிறீர்கள். சி அணி பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். 28 லீப் ஆண்ட 29 வரும். சி அணிக்கு 5 மதிப்பெண்கள் சரியான விடை அளித்திருக்கிறார்கள். பி அணியும் நான் கேட்ட கேள்வி தவறு என்று சொன்னீர்கள். அதுவும் கரெக்ட் தான். பி அணிக்கு 5 மதிப்பெண்கள், சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இந்த கேள்வியும் பி அணிக்கு. 4வது கேள்வி. காலத்தை நம்ம கணக்கெடுக்கும் போது 12 மணி நேரம்னு சொல்றோம், 24 மணி நேரமும் கணக்கெடுக்கிறோம். இப்போ ஸ்டேஷனுக்கு போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, அங்க கணக்கெடுக்கிறது எந்த மணி நேரம்? தெரியல. டீம் சி இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லலாம். 24 மணி நேரம். சரியான விடை. சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இப்போ கடைசி கேள்வி பி அணிக்கு. 365 நாட்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். சரியா தவறா? சரி மேடம். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றுல இப்ப சி அணி தயாரா இருக்கிறீர்களா? முதல் கேள்வி உங்களுக்கு. கடிகாரம் என்பது பொதுவாக 1 to 12 வரை எண்களை கொண்டிருக்கும். இது சரியா தவறா? சரியான விடை 12 எண். சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. 30 நிமிடங்கள் அதாவது அரை மணி நேரம் என்பது 1800 நொடிகள். சரியா தவறா? சி அணிக்கு தெரியவில்லை. இப்போது ஏ அணி உங்களுக்கு பதில் தெரிந்தால் சொல்லலாம் இந்த கேள்விக்கான பதிலை. சரி. சரியான விட ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். 1800 சரியா சொன்னீங்க. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். கொஞ்சம் விளக்க முடியுமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு நிமிடத்துக்கு 60 நொடி, 30 நிமிடத்துக்கு 1800 நொடிகள். வெரி குட். அப்ப 30 நிமிஷத்துக்கு 1800 நிமிடங்கள். வெரி குட். சரியான விளக்கம் அளித்தீர். அடுத்த கேள்வி சி அணிக்கு. வருடத்தின் 4வது மாதம் ஜூன். சரியா தவறா? தவறு. 4வது மாதம் ஏப்ரல். சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி இதுவும் சி அணிக்கு. 1.5 மணி நேரத்திற்கு 120 நிமிடங்கள். இது சரியா தவறா? 1.5 மணி நேரம் 120 நிமிடங்கள். சரியா தவறா? தவறு. 90 நிமிடங்களே சரியான விடை. சரியான விடை அளித்தீர்கள். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி கடைசி கேள்வி சி அணிக்கு. ஒரு பெரிய கார் 75 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒரு சின்ன கார் 35 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப இந்த 2 காருக்கும் உள்ள வேகத்துல உள்ள வித்தியாசம் 40 கிலோமீட்டர். சரியா தவறா? சரியான விடை. சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்று நிறைவடைந்தது. இந்த சுற்றில் ஒவ்வொரு குழுவினரும் பெற்ற மதிப்பெண்கள் இப்போது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. டீம் ஏ 55 மதிப்பெண்கள், டீம் பி 30 மதிப்பெண்கள், டீம் சி 55 மதிப்பெண்கள். டீம் ஏவும் சியும் சமநிலையில் இருக்கிறீங்க. இதில் கலந்து கொண்டவர்கள்
மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடுபவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பெயர் சின்ன அம்பலம். என் கூட சபுர்லாபம் வேலுமுருகனும் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே கால்நடைகளை கணக்கு சம்பந்தமாக பேராசிரியர் பேசுகிறத இங்கே கேட்க வந்திருக்கோம். சியாமலவாணி சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கணிதமும் கால்நடைகளும் அல்லது கால்நடைகளில் கணக்கு அப்படிங்கிறத பற்றி சில விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறேன். மாட்டுக்கு சென ஊசி போடுறோம். அது போட்டு வீட்டில் ஒரு மரத்தில் உயரமாக கட்டி வச்சுறாங்க மாட்டை. எதனால்? கிராமங்களில் பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இது ஒரு கணக்கு தான். நீங்கள் உங்களுடைய கேள்வியிலேயே உயரமாக கட்டி வச்சிட்டீங்க அப்படின்றீங்க. உயரம், நீளம், அகலம், என்ன கூட்டல், கழித்தல், பெருக்கல் எல்லாமே கணக்கில் ஒரு வகை தான். இப்போ உயரம்ங்கிறது அப்போ பாருங்கள், உங்களுக்கு கணக்குனே தெரியாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. எப்படின்னா, இந்த சென ஊசி போடுறோம் இல்லையா, அதோடைய அந்த உயிர் அணு விந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் அதை சேரணும். அதுதான் நோக்கம். இப்போ மாடுகளை படுக்க விடாமல் உயரமாக கட்டுறது தான் அந்த மாடுகளை 1 மணி நேரத்துக்கு மரத்தில் கட்டி வைக்கிறது, கழுத்தை வச்சு கட்டி விட்டுறது அப்படின்ட்டு. அப்போ அது மாதிரி கட்டிட்டோம்னா மாடு என்ன ஆகுது, கீழே படுக்காது. அப்படி படுக்கிறப்ப அதோடைய வயிறு அந்த ப்ரெஷர், அதாவது நம்ம அந்த வயிறு அழுத்தத்துலேயும் உடம்பு அழுத்தத்துலேயும் ஒருவேளை அந்த விந்தணுக்கள் வெளியேறிடும் என்ன அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மாடுகளை உயரமான இடத்துல நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் அது செய்கிறாங்க. சரியா? இதுக்காக தான் அந்த பண்ணை அமைக்கிறப்பயே, ஷெட்டு மாடுகளுக்கு கொட்டகை அமைக்கிறப்பயே பொதுவாக மாடோடைய தலைப்பகுதி 3 இன்ச்சு உயரம் கூடவும் அதோடைய வால் பகுதி 3 இன்ச்சு கம்மியாகவும் சரிவாக தான் கட்டுறோம். அது ஒரு கணக்கு இருக்குது அதில். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் விடை வேறு. இதை நான் சொல்கிறது என்ன காரணம்னா, மாட்டுடைய அந்த கோமியமும் அந்த சாணமும் போட்ட உடனே அந்த வாய்க்காலில் போய் விழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 3 இன்ச்சு நம்ம சரிவாக கட்டுறோம். அப்போ சரிவாக கட்டுற இடத்துல சென ஊசி போட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் கட்டுனீங்கன்னா என்னாகும், அந்த மாட்டுடைய உள்ள அந்த உயிரணுக்கள் ஒரு வேளை சரிவாக இருக்கிறதுனால வெகு சுலபமாக அந்த ப்ரெஷரில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் அங்கே கட்டாமல் மரத்தில் கொண்டு போய் அந்த மாட்டை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கட்டுறோம். மாட்டு மேலே குளிர்ந்த நீர் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஊற்றுறோம். ஏன்னா அப்படி உடம்பு சுருக்கும். அந்த குளிர்ச்சியான நீர் படுறப்ப அந்த கர்ப்பப்பை அப்படி சுருக்கும். என்ன, இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம உயர கட்டுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கால்நடைகளில் கணக்கு. மாடு எடைக்கு ஏற்ற தீனி போடணும்னு சொல்கிறாங்க. எடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஒரு பசுவுடைய எடைக்கு தகுந்த மாதிரி தான் தீவனம் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த எடை ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம மனிதர்களே பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிற ஆள் நிறையா சாப்பிடுவாப்புல, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி மாடுகளுக்கு பாவம் அதுக்கு தெரியாது, நம்ம தான் தீவனம் கொடுக்குற தீவனத்தை அதை சாப்பிட்றோம். அப்போ அதோடைய எடையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அப்போ ஒரு பெரிய மாட்டை கொண்டு போய் பெரிய தராசில் வச்சு நம்ம வந்து எடை போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முடியாதது. அப்போ அது வந்து சுலபமாக வந்து அதோடைய எடைய கணக்கு, அதான் அங்கேயும் தான் கணக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, மாட்டுடைய முதுகு பகுதி இருக்கு இல்லைங்களா, முதுகு பகுதி அங்கேருந்து வால் பகுதி ஆரம்பிக்கிற இடம், வாளுடைய ஆரம்பம் முதுகு மேல் அந்த 2 கழுத்து பகுதி, கழுத்திலிருந்து அந்த வால் பகுதி வரைக்கும், வாளுடைய ஆரம்பம் வரைக்கும் உள்ளதை நீளத்தை நம்ம எடுத்துக்கிடணும். எவ்வளவு நீளம் அப்படிங்கிறத, முன்னங்கால் வயிறு அதே இடத்துல முன்னங்கால் வயிறு பகுதியில் உள்ள அந்த சுற்றளவையும் எடுத்துக்கிடணும். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது LG² அப்படின்னு, அதில் எல்லுனா லென்த்து நீளம், இப்போ நம்ம அளந்த நீளம், G² அந்த சுற்றளவு, இதை பெருக்கிட்டு 300ஆல் வகுக்கணும். அது வர்ற விடையை வந்து 2.2ஆல் திருப்பி வகுத்தோம்னா எத்தனை கிலோ அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஒரு மாட்டுடைய எடையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எடைக்கு தகுந்த மாதிரி 3 கிலோ தீவனம் 4 கிலோ தீவனம் அப்படிங்கிறத நம்ம போடணும். அதே மாதிரி பசுந்தீவனம் 20 கிலோ பசுந்தீவனம் போடணும், வைக்கோல் வந்து 6 கிலோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. எல்லாமே கணக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை, முன்னாடி காலங்கள்லேருந்தே இந்த கணக்கு வச்சு தான் தீவனம் போட்டுட்ருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் நவீனப்படுத்தியிருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஆடை வந்து எடை போடணும் அப்படின்னா அது எப்படின்னா, முதல்ல ஒரு தராசில் நம்ம நின்றுக்கிடணும். அப்போ நம்மளோட எடையை வந்து நம்ம குறிச்சிக்கிறோம். அதன் பிறகு ஒருத்தர் வந்து ஆட்டை தூக்கி கொடுக்கணும் நம்மக்கிட்ட, நம்ம அதை சுமக்கணும். இப்போ எவ்வளோ எடை, அப்போ முதல்ல இருந்த எடை நம்மளோட எடை, ஆட்டோட சேர்ந்த எடை எவ்வளவு, அந்த எடையிலேருந்து இந்த எடையை கழிச்சிட்டோம்னா ஆட்டோட எடை. இப்போ 100 ஆடெல்லாம் எடை போடணும்னா ஒவ்வொரு ஆட்டையும் தராசில் தூக்கி வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் இப்போ இந்த உதாரணத்துக்கு இவர் இருக்கார், இவர் ஒரு 50 கிலோன்னு வச்சுக்கோங்க எடை, அந்த 50 கிலோவை அப்படியே வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஆட்டை அவர் கையில் கொடுக்கணும். ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து 85ன்னு காட்டுச்சுன்னா 85லேருந்து 50 கழிச்சோம்னா 35 கிலோ. இன்னொரு ஆடு 80 கிலோன்னு காட்டுதுன்னா 80லேருந்து 50 கழிச்சோம்னா 30 கிலோ. இன்னொரு ஆடு 75 கிலோ அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த 75லேருந்து 50 கழிச்சோம்னா 25 கிலோ. இப்படி தான் இப்போ வந்து சுலபமாக எடை போடக்கூடியது வந்துருச்சு. அது மாதிரி கோழிகளுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிறந்த கோழி குஞ்சு இத்தனை கிராம் இருக்குதுன்னு கணக்கு இருக்குது, 40 கிராம் எடை இருக்கணும், அப்போ தான் அது நல்ல குஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 55 கிராம் இருக்கணும், அப்போ தான் அது நல்ல முட்டை அப்படின்னு, தரமான முட்டை, நல்ல முட்டைன்னா தரமான முட்டைன்னு அர்த்தம். வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையோட அமைப்பை வச்சு விலை கிடையாது, அது எத்தனை கிராம் வெயிட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எல்லா பொருள்களுமே, தேங்காயே இப்போ எடை போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த மதுரையில் வரல, பொதுவாக தேங்காய் கூட எடை போட்டு வாங்கக்கூடிய மாதிரி இப்போ சூழ்நிலை வந்துருச்சு. என்ன, அதுபோன்ற முட்டைகளும் வந்து ஒரு காலத்தில் பாருங்கள் நீங்கள், 10 முட்டை, ஒரு முட்டை 50 கிராம் அப்படின்னா 10 முட்டை வந்து 500 கிராம் இருக்கணும், அரை கிலோ. அப்படி இருந்தால் தான் ஒரு முட்டை இன்றைக்கி 4 ரூபா கடையில் விலை. அப்போ வந்து ஒரு முட்டை 4 ரூபானா 10 முட்டை 40 ரூபா, 40 ரூபாய்க்கு விலை கொடுத்தோம்னா 500 கிராம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் ஒரு முட்டை 35 கிராம் 30 கிராம் கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டைகள், அதுக்கு 4 ரூபா தான் கொடுக்குறீங்க. என்ன, அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்கள் என்னாகும், நீங்கள் வந்து எடையை போட்டு அந்த எடையை வந்து அந்த இதில் குறித்து அதை வாங்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடியவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் சுயதொழிலில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: சத்யாவாக செல்வி, பிரியாவாக ராஜேஸ்வரி, வடிவாக முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4.
என்ன வடிவு ரொம்ப நாள் அந்த ஊர்ல ஆளை காணோம்? என்ன பண்றது சத்யா, நான் தான் டவுனுக்கு போயிட்டேன்ல. அது சரி, டவுன் எல்லாம் வசதி எப்படி இருக்கு? ம் எல்லா வசதியும் நல்லாதான் இருக்கு, தண்ணி வசதியை தவிர. என்ன வடிவு சொல்ற? ஆமா சத்யா, ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆமா, இந்த 1000 லிட்டரும் காசு கொடுத்து தானே வாங்கணும்? ஆமா சத்யா, காசுக்கு தான் தண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கேன். 1 லிட்டர் தண்ணி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவ வடிவு? அதுவா, 20 லிட்டர் கேன் வந்து 10 ரூபா. அப்படின்னா எவ்வளவு ரூபா ஆகுது வடிவு? நீ தான் படிச்சிருக்கியே சத்யா, நீயே சொல்லேன். 20 லிட்டரு தண்ணி 10 ரூபான்னா 100 லிட்டரு தண்ணி 50 ரூபா. இப்போ 1000 லிட்டரு 500 ரூபா ஆகுது வடிவு. ஆமா சத்யா, இவ்வளவு ரூபாய்க்கு தண்ணி தேவைப்படுது. நீ இருக்கிறதே பெரிய குடும்பம், அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 லிட்டரு குடிக்க தேவைப்படும்ல. அது இருக்கட்டும் சத்யா, உன் மக பிரியா எங்க? அவ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிருக்கா. நான் பிரியாவை சின்ன குழந்தையா பார்த்தது, இப்ப எப்படி இருக்கான்னு நான் தெரியல. அவளுக்கு என்ன, சாப்பிட தூங்க பள்ளிக்கூடம் போக, இவ்வளவுதான் அவளோட வேலை. ஆமா ஆமா, நம்ம தான் கஷ்டப்படுறோம்னா அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆமா வடிவு, அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆமா சத்யா, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ கூலி வேலைக்கு போறது இல்ல வடிவு. அப்புறம் என்ன பண்ற சத்யா? நானே சொந்தமா இட்லி கடை போட்டிருக்கேன். என்ன சொல்ற சத்யா? ஆமா வடிவு, இட்லி வித்து தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா சத்யா, இட்லி செய்ய ஒரு நாளைக்கு எத்தனை படி அரிசி போடுற? அது 2 படி அரிசி தேவைப்படும் வடிவு. 2 படி அரிசினா சராசரியா எத்தனை கிலோ சத்யா? அது 3 கிலோ அரிசி வரும் வடிவு. 1 கிலோ அரிசி எவ்வளவு சத்யா? அது 1 கிலோ அரிசி 30 ரூபாய்க்கு வாங்குறேன். 1 கிலோ அரிசி 30 ரூபானா 3 கிலோ அரிசி 90 ரூபாய். அது மட்டும் இல்ல வடிவு, உளுந்து, சட்னிக்கு பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தா 60 ரூபா வந்துடும். அப்படின்னா 3 கிலோ அரிசி 90 ரூபாய், இந்த உளுந்து பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 60 ரூபா, ஆக மொத்தம் ஒரு 150 ரூபா செலவாகுது. ஆமா வடிவு, ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவாகுது. அது சரி சத்யா, ஒரு இட்லி எவ்வளவு? கிராமவாசி 3 ரூபாய்க்கு மேல யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. சரி சத்யா, ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி சுடுற? ஒரு நாளைக்கு 200 இட்லி சுடுறேன். ஒரு இட்லி 3 ரூபானா 200 இட்லி 600 ரூபாய். ஆமா வடிவு, ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகும்போது கூட 250 ரூபா வாங்கினேன். இப்போ இட்லி வியாபாரம் பார்க்கும்போது லாபமா நஷ்டமா இப்போ கொஞ்சம் சொல்லு. ஆமா சத்யா, நீ 600 ரூபாய்க்கு இட்லி விற்கிற, அதுக்கு 150 ரூபாய் செலவு பண்ற. உனக்கு கிடைக்கிற 600 ரூபாய் வருமானத்துல 150 ரூபாய் செலவை கழிச்சா உனக்கு மிச்சம் 450 ரூபாய் கிடைக்குது. அந்த 450 ரூபாய் உனக்கு லாபம் தானே? அப்ப நீ கூலி வேலைக்கு போறதை விட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் உனக்கு அதிகமா வருமானம் கிடைக்குது. ஆமா வடிவு, சரியா சொன்ன. இதை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது. அம்மா, எனக்கு ஸ்கூல் விட்டுருச்சுமா. என்ன பிரியா, நல்லா படிச்சியா? நான் நல்லா படிச்சேம்மா. நாளைக்கு எனக்கு 2 நோட்டு வாங்கணுமா. ஓ அப்படியா, வாங்கிடலாம் செல்லம். நீங்க தானே வடிவத்த? சரியா சொன்ன பிரியா, நான் தான் வடிவு. எப்ப அத்தை வந்தீங்க? நான் இன்னைக்கு தாமா வந்தேன். இந்தா பிரியா, வடிவத்துக்கு போய் காப்பி வாங்கிட்டு வா. சரிம்மா. என்ன சத்யா, பிரியாவை படிக்க வைக்க வேற செலவாகும் போலயே? படிக்க வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். பரவாயில்லையே சத்யா, இவ்வளோ கஷ்டத்திலையும் செலவு பண்ணி பிரியாவை படிக்க வைக்கிறியே. இந்தாங்க அத்தை காப்பி. நன்றிமா. சரி பிரியா, அத்தை இன்னைக்கே டவுனுக்கு போகணும், நல்லா படிப்பா. ஏன் அத்தை இப்பயே கிளம்புறீங்க? நான் வீட்டுக்கு போனாதான் அங்க எந்த ஒரு வேலையும் நடக்கும். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. சரிம்மா சத்யா, நான் போயிட்டு வரேன். சரி வடிவு, மறுபடியும் சந்திக்கலாம். சரி பிரியா, அத்தை ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா பதில் சொல்லு பார்க்கலாம். என்ன கேள்வி அத்தை, சொல்லுங்க. அது ஒரு கணக்கு கேள்விமா. 5 பேருக்குனா எத்தனை பிரியா? அது அத்தை, 5 இருக்குன்னா 25. அது என் 5வது வாய்ப்பாடுல இருக்கு. பரவாயில்லையே, சரியா சொல்லிட்டியே. சரி, அத்தை உனக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க அத்தை, தயாரா இருக்கேன். 25ல எத்தனை 5 இருக்கு? அதுவா, 25ல 5 இருக்கு அத்தை. எப்படி கண்டுபிடிச்ச பிரியா? 25 5ஆல வகுத்தா 5 தானே அத்தை வரும். அந்த வகுத்தலுக்கும் நான் 5வது வாய்ப்பாடாக தான் அத்தை பயன்படுத்தினேன்.
சமத்து, சரியா சொல்லிட்டியே. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் சுயதொழிலில் கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ் சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பேர் சீனா சின்னநம்பலம். வணக்கம், சீனா பழனி. வணக்கம், என் பேர் பி வேலுமுருகன். வணக்கம். போன எபிசோட்ல நம்ம கணிதம் கத்துக்கிறதுல என்ன பார்த்தோம்னா, 1 இலக்க எண்கள் 2 இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அதனோட தொடர்ச்சியா 3 இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். போன பகுதியில நம்ம கத்துக்கிட்டத விரைவா ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். 2, 3, 23. அடுத்த எண் 4, 2, 42. இப்ப இதை எப்படி கூட்டலாம்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஒன்றுகள் ஸ்தானத்துல 3, 2 இந்த 2 எண்களையும் கூட்டணும். இப்போ 3 கூட்டல் 2 5. ஒன்றுகள் ஸ்தானத்துல 3, 2 இருக்கு. 3 கூட்டல் 2 5. பத்துகள் ஸ்தானத்துல 2, 4. 2 கூட்டல் 4 6. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க விடை 6, 5 65. இப்போ அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு 6, 5 65. அடுத்த எண் 2, 6. இப்ப ஒன்றுகள் ஸ்தானத்துல 5, 6. 5 கூட்டல் 6 11. இப்போ நம்மளுக்கு இதுல 2 எண்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2 எண்களையும் நம்ம ஒன்றுகள் ஸ்தானத்துல போட முடியாது. அப்போ 1 போட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த 1 நம்ம பத்துகள் ஸ்தானத்துல போட்டுருவோம். இப்போ பத்துகள் ஸ்தானத்துல 6, 2. அப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே மீதி இருக்கிற 1 இருக்கு. இப்போ அதை கூட்டுவோம். நம்ம 6 கூட்டல் 2 8. 8 கூட்டல் அந்த மீதி இருக்க 1ஐயும் இப்போ நம்ம கூட்டுவோம். 8 கூட்டல் 1 9. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 9, 1 91. இப்போ இதனோட தொடர்ச்சியா நம்ம இப்போ 3 இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ 3 இலக்க எண்கள்னா 3 இடமதிப்பு இருக்கு நம்மளுக்கு. ஒன்றுகள், பத்துகள், அதுக்கு அடுத்த இடமான 100கள் இடம். இப்போ 3 இடங்களுக்குள்ள எண்களை ஒரு எண்கள் பார்ப்போம். 3, 4, 5. இப்போ 3, 4, 5 இந்த எண்ணை நம்ம எப்படி வாசிப்போம்? 345. அடுத்த எண் 2, 4, 3. இந்த எண்ணை 243. இப்போ 2 எண்கள் இருக்கு நம்மளுக்கு. இப்போ ஒன்றுகள் ஸ்தானத்துல 5, 3. பத்துகள் ஸ்தானத்துல 4, 4. அடுத்து 100கள் ஸ்தானத்துல 3, 2 இருக்கு. ஏற்கனவே நீங்க எண்கள் படிச்சிருக்கிறதுல உங்களுக்கு இடமதிப்பு முகமதிப்பு ரெண்டுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல இது 100கள் ஸ்தானத்துல 3, 2 நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த 2 எண்களையும் இப்போ நம்ம கூட்ட போறோம். இப்போ ஒன்றுகள் ஸ்தானத்துக்கு முதல்ல வாங்க. 5, 3. 5 கூட்டல் 3 8. இப்போ பத்துகள் ஸ்தானத்துல 4, 4. 4 கூட்டல் 4 8. இப்போ அடுத்த இடமான 100கள் ஸ்தானத்துல 3, 2. 3 கூட்டல் 2 5. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 588. 5, 8, 8 588. இது எளிதா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் 1 இலக்கம் 2 இலக்கம் எப்படி நம்ம கூட்டினோமோ அதே மாதிரி தான் 3 இலக்க எண்களையும் நம்ம இப்போ கூட்டுறோம்.
இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.